grew up in a place where they told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place, see. Cause everybody wanna tell you bad things, what could go wrong, what fame brings. But success is a finicky thing, and if you ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself down. I don't wanna let myself down, myself down. Hi, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு தண்ணி மோட்டார் தான் நாம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். தண்ணி மோட்டார்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கிணத்துக்கு இல்ல போர்ல இருந்து எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய தண்ணி மோட்டார் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குட்டியான ஒரு மோட்டார். சோ இத தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ அந்த அளவுக்கு சின்ன மோட்டார் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 217 ரூபா தான் இருக்கும். ஸோ 217 ரூபானே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மோட்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அந்த மோட்டரை அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். கிச்சா ஸோ இதுக்குள்ளார தான் அந்த மோட்டர் இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள் இதுக்குள்ளார எவ்வளோ சின்ன சைஸ்லாம் அந்த மோட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி மோட்டார். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா என் உள்ளங்கை சைஸுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சின்ன மோட்டார் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த சின்ன டேங்க்லேருந்து தண்ணி வேறு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதே போல் இப்படி வீட்டில் குட்டியாக ஃபவுண்டைன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மோட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை இது வழியாக சக் பண்ணி இது வழியா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வெளியில விடும். அதே போல இந்த 2 பின் டாப் வந்து பாத்தீங்கன்னா மோட்டரோட வராது. இதை வந்து நாம தனியா வாங்கி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒயர் மோட்டர் இது ரெண்டு மட்டும் தான் வருது. அதுக்கடுத்து மேலே இது ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே ஒரு பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பைப்பும் நாம் தான் வாங்கிக்கணும். ஸோ வரது வந்து பார்த்தீங்கன்னா 217க்கு அதாவது 217 ரூபாய்க்கு இந்த மோட்டர் ப்ளஸ் இதோட ஒயர் இது மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. இப்போ இந்த மோட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மோட்டரோட குவாலிட்டி ரொம்பவே மட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதை நான் வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தனியாக கலண்டுருச்சு, உள்ள மோட்டரில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியுது. ஸோ இது வந்து சப்மர்சிபிள் மோட்ரு, அதாவது தண்ணிக்குள்ளார இதை போட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சக் பண்ணி தண்ணியை வெளியில் எடுக்கும். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா do not operate without water அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது தண்ணி இல்லாமல் இந்த மோட்டர் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மோட்டர் வீணாக போயிடும். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட். அதுக்கடுத்தது இதோட வோல்டேஜ் அண்ட் ஹைட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்தால் ஃப்ரண்ட் சைடுமே வந்துடும். அந்த அளவுக்கு தான் மட்டமாக தான் இருக்குது இந்த ரெண்டு பிளாஸ்டிக்ஸுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணாவே வளையுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மோட்டர் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக ஒர்க் ஆகுது, நல்லா தண்ணியை ஃபோர்ஸாக பம்ப் பண்ணி இழுக்குதா அப்படி இப்படின்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 40 லிட்டர் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக அக்யூரேட்டாக 40 லிட்டர் இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் நம்ம 40 லிட்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் இது பம்ப் பண்ணி இந்த பக்கம் தள்ளுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதே போல் டைமரும் ஆன் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக 35 லிட்டர்ஸ் எடுத்து வச்சு நம்ம கணக்கு பண்ணி டைமிங்லாம் வச்சு நம்ம பண்ணல. சும்மா ஒரு ஆவரேஜுக்காக எவ்வளோ நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிற தண்ணியே இப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த மோட்டர் ஆன் பண்ணி டைமர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு கண்டிப்பாக கேட்காதீங்க. ஓகே, இது கம்மியாக நம்ம சைடில் இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம இதை ஃபுல்லாக ஊற்றி நப்புவோம். அதே போல் மோட்டர் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ஏதாவது கொஞ்சம் ஷாக் அடிக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஷாக்லாம் ஒன்றும் அடிக்கல கைஸ். அதே போல் நம்ம ஒரு 10 மீட்டர் லென்த் ஓஸ் பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா
தண்ணியை அந்த ஓஸ் பைப் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணி அவ்வளோ தூரம் சுற்றிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ் பைப் வழியாக வெளியில் வருது. ஸோ அதனால ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட் சைஸ் ஓஸ் பைப்போ இல்லை ஓஸ் பைப் இல்லாமல் டைரெக்டாக ஃபவுண்டனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஃபோர்ஸ் நல்லாவே இருக்குது, நல்லா ப்ரெஷர் கிடைக்குது இதில். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நேரத்தில் இது வந்து ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 minutes 14 secondsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆவரேஜான 35 லிட்டர் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பம்ப் பண்ணி இழுத்துருக்கு. இதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு கம்மியாக போனோம் அப்படின்னா இது தண்ணி இல்லாமல் இந்த மோட்டர் ஒன்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும், மோட்டர் கண்டிப்பாக ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ இந்த மோட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இது வெறும் 217 தான். ஸோ இப்படியும் ஒரு குட்டி மோட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.